கண்டிப்பா உங்களுக்கு கர்ப்பப்பையில பிரச்சனை வரும், பீரியட்ஸ்ல ஏதோ ஒரு இஷ்யூ வரும்ன்றதுதான் அர்த்தம். இந்த பக்கம் இங்க ஒரு முட்டி இருக்கும், அந்த பகுதியில் நீங்க வெளிப்பக்கமா சொல்றேன், சுண்டு வரல் பக்கம், அந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா பின்னால வந்து கொஞ்சம் பல்ஜ் ஆயிருக்கும். அப்பனா உங்களுடைய கர்ப்பப்பையில கழிவு வந்து உள்ள இருக்கிறதா அர்த்தம். இப்பவே அதுக்கான முன்னெச்சரிக்கையா நீங்க உணவு முறைகளை மாத்தி பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அந்த கழிவெல்லாம் வந்து வெளியே வந்துடும். இப்ப நம்ம அந்த புள்ளி எப்படி இயக்கிறதுன்னு பார்ப்போம். அந்த புள்ளி வந்து உங்க பாதத்துல கட்டவரல் பக்கம், சுண்டு வரல் பக்கம், இந்த கட்டவரல் பக்கம் இப்படி பாத்தீங்கன்னா நடுவுல ரெண்டுத்துக்கும் நடுவு பகுதி, அதாவது ஒரு ஒரு கர்வ் இருக்கும், அந்த இடத்துல வந்து மண்ணு பட்டிருக்காது, அந்த கர்வ் இருக்கும். அந்த கர்வ்ல வந்து நீங்க இந்த 3 புள்ளியை இப்படி வச்சு இந்த 3 விரலை வச்சீங்க அப்படின்னா கரெக்டா அந்த 3 புள்ளி மேல வச்சிருவீங்க. இந்த பக்கம் கருப்பா இருக்கும், இந்த பக்கம் பாதம் தொடங்குற இடம், அந்த எண்டுல வைக்கணும். இந்த பக்கமும் அதே மாதிரி எண்டு. ஸோ நீங்க காலை வந்து இப்படி இந்த வாக்குல வந்து இந்த காலை வந்து பிடிச்சிருவீங்க, பின் பக்கம் இப்படி பிடிச்சிருவீங்க. இந்த 3 விரலை மட்டும் ரொம்ப அழுத்தம், நல்லா ஒரு 15ல இருந்து 30 வினாடி அழுத்தி பிடிச்சி பொறுமையா நீங்க வந்து அதை ரிலீஸ் பண்ணணும். 2 கால், இந்த காலில் ஒரு தடவை பண்ணுங்க, இந்த காலில் ஒரு தடவை பண்ணுங்க. இதை பண்ண உடனே அடுத்த நாள்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா அந்த ரத்த கசிவு அது உதிரப்போக்குன்றது வந்து கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் வரும்.